உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் பகவான் வலிமையாக உட்காந்துருக்குது. தொழிலில் ஒரு வெற்றிக்குரிய படிக்கட்டை எப்போ தொடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதம் நிறைவேறும். எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே எழுதி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கம் மூலமாக மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்கு. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு குடுன்னு ஆரம்பித்து இப்போ செப்டம்பர் மாதத்தில் வந்து நிற்கிது. இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஸ்பெஷல், என்னென்ன மாற்றம்லாம் இருக்க போகுது? நவ கிரகங்களில் மிகப்பெரிய வலிமையான கிரகமான 4 கிரக வலிமை பெறுகிறது. இந்த 4 கிரகங்களும் வலிமை பெறுவதனால், அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் ஆட்சியில் இருப்பார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மூல திரிகோண ஸ்தானமான கன்னி ராசியில் உச்ச வீட்டில் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். ஸோ சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குருவோ தன்னுடைய மிக பிடித்த வீடான கடக ராசியில் உச்ச வீட்டில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த 4 கிரகங்கள் தான் இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் உங்களை வேறு மாதிரி அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகுது. ஸோ என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். ரிஷபராசி என்பதாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்களுடைய மிகப்பெரிய வலிமை, அதாவது குரு பகவானுடைய உச்சம், சூரிய பகவானுடைய ஆட்சி, புதன் பகவானுடைய மூலத்திரிகோண வீடான கன்னி ராசியில் புதன் பகவான் உச்ச வீட்லேயும் ஆட்சி வீட்லேயும் அமர்ந்து, சுக்கிர பகவான் ஆட்சி வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? உங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் பகவான் வலிமையாக உட்காந்துருக்குது. 5க்குரியவன் வலிமை பெற்றால் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வட்டம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மிகப்பெரிய அறிவாளியாகவும் இருக்க போகிறீங்க, நல்ல ஒரு புத்திசாலியாகவும் இருக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய புத்தி கூர்மையை மிக தெளிவாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஆள். உங்களை புத்தியே இல்லாமல் ஆக்க வேண்டிய சூழ்ச்சி தான் அதிகமாக ஏற்படுத்துவாங்க. ஒன்று உங்கள் கூட இருக்கவரில் பாதி பேர் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய குழப்பவாதிகளாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மைண்ட் லெவலில் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே, ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது, நீங்கள் லைஃப்பில் வேறு லெவலில் வந்துடக்கூடாதுன்னு தடையப்படக்கூடிய சில நபர்களை கூட வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். ஆனால் இந்த வட்டம் அந்த நிலைமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேறு லெவலில் வேறு மாதிரி நீங்கள் உங்களை உருவாக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டடி பண்ணி கொண்டு போக போகிறீங்கிறது உண்மை. அப்போ ரிஷபராசி என்பவர்களுடைய சிந்தனைகள் சூப்பராக இருக்க போது, நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேபோல் யார் யாரெல்லாம் ரிஷபராசியில் சொந்தமாக தொழில் தொடங்கி ஒரு 3 வருஷத்தில் ஏண்டா தொழில் பண்ணுறோம், எதுக்குடா தொழில் பண்ணுறோன்னு கூட தெரியாமல் உங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையான்னு புரியாமையே கூட பல ரிஷபராசி என்பவர்கள் தொழிலில் இன்னும் இன்வால்மெண்ட் காட்டிக்கிருக்கீங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, வரவு 8 அணா, லாபம் 8 அணா, ஆனால் செலவு எவ்வளவு 10 அணாங்கிற மாதிரி தான். ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வீண் விரயங்களாகுது. ஆனால் நீங்கள் அதையும் என்ன பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் மேலே வச்சுருக்க அன்புக்காண்டி நீங்கள் அந்த பிஸ்னஸை தொடரவில்லை என்றால் அதில் அந்த குடும்பமே பாதிக்குமே, நம்மளை நம்பியிருக்க அந்த குடும்பம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காண்டி பல ரிஷபராசிக்காரங்க தொழில் என்ன பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டு போராடிக்கிறீங்க. அப்போ இந்த போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தொழிலில் ஒரு வெற்றிக்குரிய படிக்கட்டை எப்போ தொடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதம் நிறைவேறும். கவலையே பட வேண்டாம். நீங்கள் என்னைய பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே எழுதி வச்சுக்கோங்க, அல்லது 2ஆம் தேதியிலேருந்து எழுதி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய ஆசை இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில பெரிய அற்புதமா மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சிந்தனை எதுவுமே நிறைவேற மாட்டேங்கி அப்படிங்கிற கவலை இருக்கலாம். ஸோ இதில எது உங்களுக்கு தேவையோ, எது உங்கள விட்டு கடந்து போணுமோ, அத முதல் ஸ்டார்ட்டிங்ல எழுதி வச்சு, நீங்க அதற்கான ஒரு மெமரி ஸ்டோர் பண்ணீங்கன்னா, உங்களுடைய டேட்டாவ அழிக்க யாராலயும் முடியாது. உங்க டேட்டாவையும் அழிக்க முடியாது, உங்கள தொட முடியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும்? அக்யூரேட்டா இந்த மாசம் அவங்க உங்கள என்ன பண்ண போறாங்க? டிஸ்டர்ப் பண்ணாம விலகி இருக்க போறாங்க. நீங்க தொழில்ல மிகப்பெரிய வெற்றியாளராக, மிகப்பெரிய வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த நபராக இருப்பதற்கான வாய்ப்பு சூப்பர். அதேபோல ரிஷபராசி அன்பர்களுடைய அரசாங்க வேலையில இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது நீங்க அரசாங்க வேலை அல்லது உங்க கூட இருக்க உறவுகள், நீங்க திருமணம் முடிச்ச உறவு அல்லது உங்க கூட பிறந்த உறவு, இந்த உறவுகள் எதுவா இருந்தாலும் சரி. ஸோ அரசாங்கம் சார்ந்த வேலையில உள்ள ஒரு அழுத்தம் குறைய போகுது. அரசாங்கம் மூலமாக மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. வெளிநாடு போணும், எப்படியாச்சும் வெளிநாடு போகணும்னு நான் முயற்சி எடுக்கிறேன். என்னோட முயற்சியில பல தடை வந்துக்கிட்டே இருக்கு. நான் வெளிநாடு போயிருவேனா? போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் யோசிச்சீங்கன்னா, உறுதியாக நீங்க எந்த நாட்ல இருந்தாலும் சரி, நீங்க தமிழ்நாட்ல இருக்கீங்க, இல்ல வேற மாநிலத்தில இருக்கீங்க, வேற நாட்ல இருக்கீங்க. ஸோ எங்க இருந்தாலும் சரி, உறுதியாக நீங்க என்ன பண்ண போறீங்க? இடமாற்றத்துக்காக எதிர்பார்த்து நீங்க வேண்டுனீங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ மனசார இடமாற்றத்திற்காக எதிர்பார்த்து, ஊர் மாற்றம், நாடு மாற்றத்துக்காக எதிர்பார்த்து வேண்டுனீங்கன்னா, உறுதியா இந்த மாதம் வேண்டுதல் நிறைவேறும். சரியா? ஸோ அதுக்கான வாய்ப்பு கிரகங்கள் என்ன பண்ணுது? உங்களுக்கு அற்புதமாக ரெடி பண்ணி குடுக்குது அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அப்போ உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆசை, உங்களுடைய சிந்தனை ஒரே ஒரு கனவாக இருந்தால், அந்த கனவு நினைவாக வேண்டும் என்றால், சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, வேற லெவல்ல வருவீங்க. என்னடா டயலாக்லாம் வித்தியாசமா பேசுறான்னு நினைக்காதீங்க. நீங்க சிந்திச்சதெல்லாம் செயல்படுத்தியிருந்தா எதிர மிகப்பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு கோடீஸ்வரனாவோ, கோடீஸ்வரியாவோ வாழ வேண்டிய அமைப்பு. ஆனா, அத விட்டு குடுத்து, விட்டு குடுத்து, விட்டு குடுத்து ரொம்ப லாக் ஆகியிருக்கீங்களா? அப்ப இந்த வட்டம் அந்த லாக்கே ஆகாம சிந்திங்க. உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. அதேபோல நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வருஷமா குறைஞ்சது 3 வருஷம், இல்ல 4 வருஷம் கூட எடுத்துக்கோங்களேன். மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். இது நிறைவேறணும், இது நிறைவேறணும், இது நிறைவேறணும்னு நீங்க எந்த விஷயத்தை ரொம்ப ஒரு உள்நோக்கி பார்த்தீங்களோ, அந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியா ஏற்பட போகுது. உங்களை பின்னாடி இருந்து தூற்றினவர்கள், உங்களை பின்னாடி இருந்து ஒரு தவறான வார்த்தைய சொன்னவங்க எல்லாமே, இப்ப முன்னாடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் உறுதியா ஏற்படும். ஸோ நீங்க இந்த மாசத்துல என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னா, உங்களுடைய ராசியின் அதிபதி வலிமையா இருந்தாலும் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நகை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம வீடு தானே, நமக்கு வேண்டியவங்க தானே, தயவுசெய்து அப்படி பார்க்காதீங்க. ஸோ உங்கள மட்டும் நீங்க நேசிக்க கத்துக்கோங்க. உங்க பின்னாடி எல்லா விதமான மாற்றங்களும் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள கவனமா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரிஷப ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்க பொறுமையா, நிதானமாக, முழு அக்கறையுடன் நீங்க பார்த்த இந்த பதிவானது, கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த செப்டம்பர் மாத பொது பலன் மட்டுமே. இது சுய ஜாதக ரீதியான எதிர்கால பலன் கிடையாது. ஏன்னா, சில பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லங்க. பல பேர் என்ன பண்றாங்க, சொன்ன மாரி நடந்துச்சுங்காங்க. ஸோ, அப்ப அந்த நடக்காத செயல்பாடுகளுக்கு என்ன காரணங்கிறத நான் என்னுடைய சைட்லேருந்து உங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஸோ, அப்ப பொதுவா உங்க சுய ஜாதகத்தில தசாபுத்தியோ, கிரக அமைப்போ, கிரகங்களுடைய கூட்டமைப்போ வலுவா இருந்தா, பாதிப்போட தன்மை குறைவு. அதே இது
உங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு, ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றோம்னா, சுய ஜாதகத்தில தசாபுத்தியில அந்த அளவுக்கு வலிமை இல்லாம, ஏதேனும் ஒரு கிரக அமைப்பில லாக் ஆயிருக்கு. ஒரு 6, 8 தசாபுத்தி ஓடுது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக லக்னத்துக்கு பாதகமான சூழ்நிலையில ஒரு அமைப்பு ஓடுது அப்டின்னா, கட்டாயமா ஒரு லாக் ஏற்படும். சரியா? ஸோ அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களோ, அல்லது நல்ல விஷயங்களோ சில தடங்கல் ஏற்படும். ஆனா, சுய ஜாதகம் வலிமையா இருந்தா, யூ ஆர் வெரி கிரேட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? உறுதியா சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொது பலன் விஷயங்கள்ல ஒரு 20லிருந்து 30% உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய ஆழ் மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமா எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கான அப்பாயின்ட்மென்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு துல்லிய எதிர்கால சம்மந்தப்பட்ட ஜோதிட ரீதியான ஒரு செயல்பாடுகள குடுப்பதற்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ எனக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.